எனக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1வது நிருபம் 1 பேதுரு 1:23 முதல் 25 வசனங்கள் வாசிப்போம். ஆமென். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். மகா கிருபை நிறைவுள்ள தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் அருமையான பிரசன்னத்திலே ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்த முடியுமதா பெரிய கிருபை தயவுக்காம நன்றி சொல்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை வேலை எங்கள் மத்தியிலே கடந்து வந்தீங்களா, அதுக்காம நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையாக நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரை கடந்து வந்திருக்கிறபடினால் நமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். சூழ்நிலைகள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வார்த்தை உண்டு என்று சொல்லி மீண்டுமா ஆண்டவரே அந்த காலை பொழுது எங்களுக்கு நீ உறுதிப்படுத்தினதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. வார்த்தை ஜீவன் உள்ளது, வார்த்தை வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. மீண்டுமா அந்த வார்த்தை ஆண்டவரே நம் மத்தியிலே தகப்பனே நீர் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. நீருடைய வார்த்தை ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே மகிமைப்படுங்க ஆண்டவரே. என்னை மூடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின இந்த வார்த்தைகளை நாம் வாசித்தோம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதுமான ஜீவனுள்ள தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய வசனமோ அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி இங்கே பேதுரு எழுதுகிறார். ஸோ 3 காரியங்களை இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையை குறித்ததான காரியங்களை அவர் இங்கே சொல்கிறார். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை, அது அழிவில்லாத வித்தாகிய வார்த்தை என்று சொல்லி இங்கே பேதுரு எழுதுகிறார். The word that endures forever, the word that lives forever, the word which is called the incorruptible seed, அழிவில்லாத வார்த்தையாகிய ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே எழுதுகிறார். இப்போ என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதும் அழிவில்லாத வித்தாகிய ஆண்டவருடைய வார்த்தையினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே பேதுரு எழுதுகிறார். இப்போ we are born again with the incorruptible seed of word of God என்று சொல்லி அவர் எழுதுகிறார். இங்கே நாம் வார்த்தையிலே நாம் பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், வார்த்தையிலே மறுபடியும் பிறந்திருக்கிற ஒரு அனுபவம் என்று சொல்லி அங்கே பேதுரு எழுதுகிறார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். 5ஆம் வசனத்தையும் வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஆமென். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். அங்கே யோவான் ஸ்நானம் சொல்லும் பொழுது இப்படியாக சொன்னான், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு அக்கினியினாலே ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், நீங்கள் வார்த்தையினாலே மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். இப்போ நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே முதலாவது நாம் என்ன செய்தோம்னா தண்ணீரிலே மூழ்கி நாம் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டோம். அதன் பிறகு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நாம் நிரம்பினவர்களாக நாம்
அக்கினியின் அதாவது ஆவியின் அபிஷேகத்தை, ஆவியின் ஞானஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். நாங்கள் பேதுரு எழுதுகிறார், நீங்கள் வார்த்தையினாலே மறுபடியும் நீங்கள் பிறந்திருக்கிறவளாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே பேதுரு அந்த ஒருத்தருடைய நிருபத்திலே அவர் இப்படியே எழுதுகிறார். ஒரு மனுஷன் தண்ணீரிலே அவன் மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக அவன் வார்த்தையிலே அவன் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். being born again in the word என்று சொல்லி அவருக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். ஆகவேதான் தண்ணீரிலே மூழ்கி நாம் ஞானஸ்நானம் யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அதற்கு முன்பாக அவர்களுக்கு வார்த்தை என்ன என்று சொல்லி முதலாவது நாம் போதிக்கிறோம். இல்லையா? வார்த்தையினால், அதாவது உள்ளான மனுஷனானவன் முதலாவதாக வார்த்தையில் அவன் மறுபடியும் பிறந்தவனாக அவன் காணப்பட வேண்டும். ஒரு உள்ளான மனுஷனானவன் வார்த்தை என்ன சொல்லுகிறது, வார்த்தைக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கிறது, உள்ளான மனுஷனானவன் வார்த்தையிலே அவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அந்த மனுஷனை எத்தனை முறை தண்ணீரை மூழ்கி எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. இல்லையா? ஆகையினால்தான் உள்ளான மனுஷனானவன் நம்முடைய ஆத்மாவுக்கு அழிவில்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு நாம் தொடர்ந்து எழுதுகிற பொழுது அவர் அழிந்து போகிற மாம்சத்தை குறித்து அடுத்த வசனத்தில் அவர் எழுதுகிறார். நமக்கு உள்ளாக இருக்கிற அந்த உள்ளான மனுஷன், இந்த ஆத்மாவுக்கு அது அழிவில்லை. ஆகையினாலே அழிவில்லாததான் இருக்கிற நம்முடைய ஆத்மா அழிவில்லாத வித்தாகிய ஆண்டவருடைய வார்த்தையினாலே நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் தண்ணீரிலே நாம் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென். மாம்சம் அழிந்து போகிறதாய் இருக்கிறது, ஆனால் உள்ளான மனுஷன் அவன் அழியாததாய் அவன் இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே வார்த்தையிலே மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷன் அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறான்னு சொன்னால், அவனுடைய சிந்தை வார்த்தையின்படி இருக்கும், அவனுடைய செயல்பாடுகள் வார்த்தையின்படி இருக்கும், அவனுடைய எல்லா காரியங்களும் அவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே காணப்பட்டதாய் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ மாம்சமான மனுஷன் அவன் அழிந்து போகிறான், மனுஷனுடைய வார்த்தைகளும் அழிந்து போகிறதா இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனுஷனுடைய வார்த்தை நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதுதான் சத்தியம். இல்லையா? மனிதர்கள் நம்மை குறித்து பலவாறு சொல்லலாம். ஒருவேளை மருத்துவர்கள் அவருடைய ரிப்போர்ட் வேற மாதிரி கொடுக்கலாம், அவருடைய லாயர்ஸ் காரியங்கள் எல்லாம் பார்த்து இது ரொம்ப கஷ்டம் என்று சொல்லலாம், நம்முடைய அதிகாரிகள் நம்மை குறித்து வேற மாதிரி சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றின் மத்தியில இவைகளெல்லாம் ஒருவேளை நாம் மேற்போக்காக நாம் பார்க்கிற பொழுது உண்மையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதுதான் சத்தியம். அல்லேலூயா. ஆகவே வானமும் பூமியும் அது ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நாம் எதை குறித்தாகிலும் ஆண்டவருடைய மனுஷர்களுடைய வார்த்தைகள் நம்மை நோக்கி வருகிற பொழுது நாம் எதை குறித்தும் நாம் கவலைப்படவில்லை. நாம் நேராக வேற்று வந்து ஆண்டவருடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகிறது என்பது அதுதான் முக்கியமா இருக்கிறது, அதுதான் சத்தியமா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமா இருக்கிறது. இங்கே அப்போஸ்தலராகிய பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சூழ்நிலையின் அந்த அதிகாரத்தினுடைய பின்னணி நமக்கு தெரியும். அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி அதிகாரிகளால் மிகவும் கடினமான ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பிறகு அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை அவர்கள் போதித்ததினாலே அவர்களை கைது செய்து அவர்களை சிறைச்சாலையில் அடைத்து வைக்கிறார். அதன் பிறகு அவர்களை அவருடைய தூதன் வந்து அவர்களை விடுதலையாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து, இயேசு என்னும் நாமத்தை குறித்து உங்களுக்கு போதிக்க கூடாது என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? அப்போது பேதுரு சொல்கிறார், மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே மேலான காரியம் என்று சொல்லி இங்கே பேதுரு எழுதுகிறார். இப்போ ஒரு நாளில இதே பேதுரு ஆண்டவரிடத்தை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் நாங்கள் செல்வோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லி பேதுரு சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் பார்த்து, எல்லாரும் என்னை விட்டு கடந்து போய்விட்டார்கள், நீங்களும் கடந்து போய் மனதுள்ளவர்களா இருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது பேதுரு சொன்னார், நாங்கள் யாரிடத்திலே போவோம், நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லி
ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை குறித்து பேதுரு அன்றைக்கு சொன்னார். ஆனால் ஒரு வேலைக்காரனுடைய ஒரு சின்ன ஒரு வார்த்தையை கண்டு அவர் பயந்து போய் ஆண்டவரை மறுதலித்தார் சொல்லி நான் பார்த்தேன். அது அன்றைக்கு அவர் இருந்த பேதுரு. ஆனால் இன்றைக்கு அப்போஸ்தலரை நாம் வாசிக்கிறோம். அவர் சொல்கிறார், மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே மேலான காரியம் என்று சொல்லி அங்கே பேதுரு எழுதுகிறார். ஏனென்றால் இப்பொழுது பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையினாலே அவன் மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் உள்ளவனாக அவர் இங்கே காணப்படுகிறார். அதே பேதுரு தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். 1 பேதுருல வார்த்தையிலே மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே பேதுரு எழுதுகிறார். வாசிப்போம் சங்கீதம் 138 சங்கீதம் 2 வசனத்தை வாசிப்போம். நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை பிடிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்த்து உமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். ஆமென். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீ உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். ஆங்கிலத்தில் நான் வாசிக்கும் பொழுது, you have magnified your word above all your name சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதாவது ஆண்டவருடைய நாமங்கள், ஆண்டவருடைய எல்லா நாமங்களை பார்க்கிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அதிகமாக மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி இங்கே நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிற டைம்ல கூட இந்த வார்த்தையை பிரதர் சொன்னார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய நாமத்திலே வல்லமை இருக்கிறது. எல்ஷடா என்று சொல்லுகிற பொழுது அந்த நாமத்திலே வல்லமை இருக்கிறது. எல்ரோகி என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவருடைய நாமத்திலே வல்லமை, அதை நாமத்தை நாம் அறிக்கை செய்கிற பொழுது வல்லமை இருக்கிறது. ஆனால் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய நாமத்தினுடைய வல்லமையை காட்டிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அதிகமாய் மகிமைப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. சோ எல்ஷடா என்று நாம் சொல்லுகிறது, நம் வாயில அறிக்கை செய்கிறது உண்மைதான். ஆனால் அந்த எல்ஷடாய் தேவன் என்ன வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதுதான் அதை காட்டிலும் அதிகமான ஒரு மகிமை பொருந்ததா இருக்கிறது என்று சொல்லி இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 42 அதிகாரம் 21 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஆண்டவர் தம்முடைய வேதத்தை அவர் மகிமையுள்ளதாக்குவார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனம். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொல்லி அநேக வேத வசனங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு சில வசனங்கள் மாத்திரம் நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துள்ளதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாயும் அது வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது கருக்குள்ளதாய் அது காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையில் உள்ள மகத்துவத்தை அவன் அறிந்து கொண்டால் போதும், இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட சவால்கள் அவனை எதிர்கொள்ள வந்தாலும் நிச்சயமாக அவனால் எதிர்த்து நின்று அவனால் முற்றிலும் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சோ ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை எல்லாவற்றை காட்டிலும் அவர் அதை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையிலே வைத்துவிட்டு நம்முடைய கருத்திலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா விதமான நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுடைய வார்த்தைக்குள்ளாக ஆண்டவர் அடக்கி அதை நம்முடைய கருத்திலே கொடுத்திருக்கிறார். சோ அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறதும் அதை நாம் உதாசீனப்படுத்துகிறதும் அதை கவனீனப்படுத்துகிறோம் அது நம்முடைய கருத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளும். எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுடைய வார்த்தையிலே இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கும்போது சில நேரத்தில் சபைக்கு வருகிற பொழுது பைபிள் கையில கொண்டு வர்றது கூட நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா? சோ ஆண்டவருடைய வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம். அதை நாம் எப்படி கனம் பண்ணுகிறோம், அதை நாம் கனம் பண்ணுகிறதும் கனவீனம் பண்ணுகிறதும் அது நம்முடைய கருத்துல தான் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியம் எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில வைத்திருக்கிறார் என்று சொல்ல இந்த சத்தியமானது நம்மை காட்டிலும் பிசாசு அதிகமாய் அவன் அறிந்திருக்கிறான். ஆகவேதான் இப்படி ஆகிலும் வார்த்தை நமக்கு கிடைக்காதபடிக்கு அவனுடைய வார்த்தை கேட்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு வெறுப்பு வர மாதிரி ஒரு சலிப்பு வர மாதிரி இப்படிப்பட்ட காரியங்களை பிசாசு உண்டு பண்ணி விடுவான். ஏனென்றால் எல்லா ஆசீர்வாதங்களையும்
வார்த்தைக்குள்ளாக ஆண்டவர் அடக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பிசாசு நன்றாக அவன் அறிந்திருக்க எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் அவன் செய்கிறவனாய் இருக்கிறான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடத்துல வந்து அது பலன்படாதபடிக்கு பிசாசானவனுடைய தந்திரங்கள் என்ன என்று சொல்லி நாம் ஆதி முதல் நாம் அறிந்திருக்கிற காரியமா இருக்கிறது. அவன் 3 காரியங்களை அவன் செய்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வந்து பலன்படாதபடி. முதலாவது, ஆண்டவருடைய வார்த்தையை குறித்துதான் அவன் அதாவது he will question the word. இந்த வார்த்தை என்ன, அதை எதிர்த்து அவன் கேள்வி கேட்கிறவனாக இருப்பான். he will question, ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியை அவன் போடுவான். ஒரு வசனத்தை நாம் யோசிக்கும் பொழுது, அதை தியானிக்கிற பொழுது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. அடுத்து அந்த வார்த்தையில ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை அவன் உண்டு பண்ணுவான். he will doubt the word. மூன்றாவது, அந்த வார்த்தைக்கு அவன் எதிர்த்து நிற்பான். he will resist the word. ஆதி முதலாக ஏதேன் தோட்டத்தில் இருந்து அவன் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவனா he will question. பிசாசு ஏவாளிடத்தில் வந்து, ஆண்டவர் இந்த மரத்தினுடைய கனியை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ? பெரிய ஒரு கேள்விக்குறியை அவன் இங்கே போடுறான். அதன் பிறகு ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை அவன் உண்டு பண்ணுவான். இதை புசித்தால் ஆண்டவர் என்ன சொன்னார்? இல்லை அவர் அப்படி இல்லை, உண்மை அப்படி கிடையாது, இதுதான் உண்மை. அப்போ எவருடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு டவுட், ஒரு பெரிய ஒரு சந்தேகம். இப்ப இன்றைக்கு கூட நான் ஆண்டவருடைய வார்த்தை நான் வாசிக்கிற பொழுது பலவிதமான சந்தேகத்தை அவன் நம்முடைய இருதயங்களிலே அவன் போடுவான். இதெல்லாம் வாசிக்கிறீங்களா? இதெல்லாம் உண்மைதான் உங்களுக்கு தெரியுமா? இந்த வசனங்கள் எல்லாம் யார் எழுதினது? பேதுரு எழுதினார், பவுல் எழுதினார், தாவீது எழுதினார், ஏன் சாலமோன் எழுதியிருக்கிறார். இவங்கெல்லாம் வந்து நல்லவங்களா நமக்கு தெரியுமா? இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனுஷர்கள் எழுதுனது தானே, இதுல என்ன இருக்குன்னு சொல்லி நீ படிக்கிறார். அப்போ ஒரு பெரிய ஒரு சந்தேகம், ஒரு டவுட்டை அவன் அங்கே உண்டு பண்ணுவான்னு சொல்லி நான் பார்க்கணும். யார் எழுதினாலும் நம்ம கடந்த வாரத்தில் நான் வாசித்தோம், ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இல்லையா? கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பரிசுத்த மனுஷர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு இந்த வார்த்தைகளை அவர்கள் எழுதினார்கள் சொல்லி நாம் பார்க்கணும். அதாவது யார் எழுதினார் என்பதை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஒருவேளை சாலமோன் இதை எழுதினார் அப்படின்னா, நீதிமொழிகளை படிக்கும் போதெல்லாம் சாலமோன் வந்து விழுந்து போன ஒரு மனுஷன் தானே, கடைசியில் அவர் விழுந்து போனார், அதை போய் என்ன தவிர படிச்சுட்டு இருக்காரு, அவரே ஃபாலோ பண்ணல, நம்ம என்ன தவிர படிக்கிறது? ஸோ இப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தை அவன் முதலாவது நம்மளுடைய இருதயத்தில் அவன் விதைப்பான். என் கூட வேலை செய்கிற ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர், ஒரு மலேசியன், ஒரு முஸ்லீம், அவனுக்கு நம்ம விட பைபிள்லாம் நல்லா தெரியும், நல்லா படிச்சிருக்கான். அவன் சொன்னா, who is Paul, who is Peter? நியூ டெஸ்டமெண்ட்ல அவங்க எழுதுறது தானே, அதுல என்ன இருக்கு? ஒரு மனுஷன் எழுதுதான் நீங்க படிச்சு கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி அவன் சொல்லுவான். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இல்லையா? குறைவுள்ள மனுஷர்களா இருக்கலாம், ஆனாலும் கூட இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டு நம்ம கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது அந்த சந்தேகம், அடிப்படையான சந்தேகத்தை நாம் எடுத்து போட வேண்டும். அடுத்தபடியாக வார்த்தைக்கு எப்போதுமே அவன் எதிர்த்து நிற்பான். ஆண்டவரிடத்திலிருந்து எதெல்லாம் வருகிறதோ எல்லாத்துக்கும் அவன் எதிர்த்து நிற்கிறவனாய் அவன் காணப்படுவான் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து அவர் வெளியில வந்த உடனே இந்த வனாந்திரத்திலே கொண்டு போய், நீ தேவனுடைய குமாரனே ஆனால், ஞானஸ்நானம் எடுக்கும் போது பிதாவானவர் பரிசுத்த அங்கே அவர் மேல் இறங்கினார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே வானத்திலிருந்து சத்தம் உண்டான். உடனே அந்த வார்த்தைக்கு அவன் எதிர்த்து நிற்கிறவனாய் அவன் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்யாதபடிக்கு இந்த 3 காரியங்களையும் தான் அவன் நம்முடைய வாழ்க்கையில அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடந்த வாரத்துல விதைக்கிறவனுடைய பூமியை குறித்து நாம் செய்தியில நாம் கேட்டோம். இந்த விதைக்கப்பட்ட அந்த விதையானது அது பலன்படாதபடிக்கு பிசாசு என்னென்னலாம் இங்க செய்கிறான் அப்படின்னு சொன்னா, முதலாவது விதைத்த உடனே அடுத்த செகண்டே வந்து பொறுக்கி கொண்டு போய்விடுவான். ஆராதனை முடிந்து, மெசேஜ் முடிந்து வெளியில போன உடனே உள்ள இருக்கிற வசனம் எல்லாம் காணாம போயிடும். எல்லாம் போன வாரம் என்ன செய்தி கொடுத்தாங்கன்னா மறந்து போயிடும். அப்போ முதலாவது வார்த்தையை உள்ளத்திலிருந்து அவன் எடுத்து போடுவான், பொறுக்கி போடுவான்.
என்று சொல்லி நாம் பார்ப்போம். இரண்டாவது, கொஞ்சம் ஞாபகத்தில் வரும் பொழுது எப்படி அந்த சூரியனுடைய வெயில் தாங்காமல் அந்த விதையானது கொஞ்சம் முளைத்த உடனே அது தீந்து போகிறதோ, அதே போல மற்ற உலக காரியங்கள், உலக பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த ஒரு சூரியனுடைய அந்த சூட்டினாலே அந்த அந்த விதையானது கருகி போகிறதை போல அந்த வார்த்தையை அவன் கருகி போடுகிறான். மூன்றாவதாக, ஒரு முட்செடிக்குள்ளாக எப்படி அந்த வார்த்தை வளராதபடிக்கு அதை நெருக்கி போடுகிறதோ, அதே போல பலவிதமான உலக காரியங்களை, உலக பிரச்சனைகள் எல்லாம் முன்பாக கொண்டு வந்து இந்த வார்த்தை பலன் கொடாதபடிக்கு அவன் அதை நெருக்கி போடுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது எல்லாம் மீறி ஆண்டவருடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில பலன் கொடுக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இன்றைக்கு நாம் சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். பிசாசு எதையெல்லாம் அவன் செய்கிறான் என்று சொல்லி நமக்கு தெரியும். வார்த்தையை பொறுக்கி போடுகிறான், அதை அவன் நெருக்கி போடுகிறான், எல்லா விதமான தந்திரங்களையும் அவன் செய்கிறான். என்றால் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்முடைய கரங்களில, ஆண்டவருடைய வார்த்தையிலே வைத்து நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயத்திலே விதைக்கப்பட்டதான ஆண்டவருடைய வார்த்தை நூறத்தனியாய் பலன் கொடுக்கும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் முதலாவது இந்த நாட்டில் நாம் தியானிக்க போகிறோம். 3 காரியங்களை இந்த மத்தியிலே நான் வைத்து நான் கடந்து போகிறேன். முதலாவது, ரிசீவ் த வேர்ட். இரண்டாவதாக, டூ த வேர்ட். மூன்றாவது, ஸ்பீக் த வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சந்தோஷமாக நாம் முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஏற்றுக்கொண்ட அந்த வார்த்தை குறித்து நாம் ஏதாயிலும் நாம் செய்ய வேண்டும். We must do something about the word. மூன்றாவதாக, speak the word. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்கிற பொழுது அந்த வார்த்தை வல்லமையுள்ளதாக அது புறப்பட்டு அது கிரியை செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். யாக்கோபு 1 அதிகாரம் 21 வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். உங்களுடைய உள்ளத்திலே நாட்டப்பட்டதான அந்த வார்த்தை, the word which was planted in our heart, நம்முடைய இருதயத்திலே நாட்டப்பட்ட அந்த வார்த்தையும் நம்மை ரட்சிப்பதற்கு வல்லமையுள்ள அந்த வார்த்தையை நாம் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் இதுதான் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில முதல் படி, நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கான முதலாவது படி என்ன சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சாந்தமாகவும் அதை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அதை முதலாக நாம் ரிசீவ் பண்ண வேண்டும் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு நிலத்திலே ஒரு விதை விதைக்கிற பொழுது அந்த நிலம் அந்த விதையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதோடு முடிந்து போனது. அந்த நிலம் அந்த விதையை ஏற்றுக்கொள்ள எவ்வளவு மகிழ்ச்சியாக, எவ்வளவு சந்தோஷமாக, சாந்தமாக நாம் அந்த வார்த்தையை நாம் ரிசீவ் பண்ணுகிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையின் முதலாவது வெற்றிப்படியாக இருக்கிறது. ஒருவேளை சபையிலே கொடுக்கப்படுகிற வார்த்தையாக இருக்கட்டும், ஒரு நாம் வீட்டில் போய் நாம் வேதத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையாக இருக்கட்டும், அதை நாம் எப்படி ரிசீவ் பண்ணுகிறோம், எப்படி அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் ஆண்டவருடைய வார்த்தை ஆசீர்வாதம் முதலாவதாக அது அடங்கி இருக்கிறது. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான், உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடனே அந்த வார்த்தைக்காக நான் ஆவென்று நான் இயங்குகிறேன். சங்கீதம் 119 131 வசனத்திலே நான் வாசிக்கிறேன். உடைய வார்த்தைக்காக நான் என் வாயை திறந்து என்று நான் இயங்குகிறேன், அவ்வளவு வாஞ்சியோடு கூட நான் இயங்குகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எரேமியா எப்படியா சொல்லுகிறார், உடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன். கிடைத்த உடனே அப்படியே பசியுள்ள ஒரு குழந்தை எப்படி ஆகாரம் கிடைத்த உடனே உட்கொள்ளுகிறதோ அதை போல அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி எரேமியா சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை, அதனுடைய வல்லமை, அதனுடைய மகத்துவம் முதலாவதாக நாம் எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் அது இருக்கிறது. எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்பதில் தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் எவ்வளவு கனம் செலுத்துகிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. மோசே ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்காக 40 நாட்கள் அவன் மலை மேலே அவன் காத்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 11 வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்த்தும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமென். இங்கே பெரோயா என்கிற பட்டணத்தாரை குறித்து இங்கே அப்போஸ்தலரை நாம் வாசிக்கிறோம். அந்த பெரோயா பட்டணத்தார் ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி ஏற்றுக்கொண்டார்களாம், மனோவாஞ்சியாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டதினாலே
தெசலோனிக்கேயில் இருக்கிற சபையாரை காட்டிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தை அவர்கள் மனோவாஞ்சியாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் அந்த தினமும் அவர்கள் ஆராய்ந்து பார்த்தபடினாலே அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளாக கிரியை செய்து அவர்களை நற்குணசாலிகளாய் மாற்றினது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ரிசீவ் பண்ணுகிறோம், எத்தனை வாஞ்சியாய் ஆசையாய் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. மார்க் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 130 160 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். ஆமென். வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு, வசனத்தை கேட்கிறது வேற, அதை ஏற்றுக்கொள்கிறது என்பது வேற. அதை அக்செப்ட் பண்ணிது ஆண்டவருடைய வார்த்தையாகவே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். யார் செய்தி கொடுத்தாலும் சரி பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கென்று கொடுக்கப்பட்ட வார்த்தை என்று சொல்லி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் 30, 60, 100 பலன் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நம்முடைய வார்த்தை சொல்கிறது. 25ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் 4:25. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். ஆமென். உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படும். கடந்த வாரத்தில் அந்த வசனத்தை நாம் வாசித்தோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இருதயத்தில் யார் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இன்னும் அதிகமான வார்த்தைகளையும் இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளையும் ஆண்டவர் தருவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை மனோவாஞ்சியாக சந்தோஷமாய் நாம் அக்செப்ட் பண்ண வேண்டும். அதன் பிறகுதான் நம்முடைய வார்த்தை நமக்குள்ளாக அது கிரியை செய்யும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே நாம் மார்த்தாளை குறித்து, மரியாளை குறித்து நாம் அறிந்த ஒரு காரியம், மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை அவள் சந்தோஷமாய் அவள் ரிசீவ் பண்ணி கொண்டிருந்தாள், ஏற்றுக்கொண்டிருந்தாள். ஆனால் மார்த்தாளோ ஆண்டவருக்கு ஏதாவது பணிவிடை செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு ஏதாவது ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதிலே அவள் அதிகமாய் அதிலே அவருடைய கவனம் அதிலே அதிகமாக இருந்தது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இன்னொரு விதத்தில் நான் பார்க்கிற பொழுது உண்மையாகவே மார்த்தாள் ஆண்டவருடைய வார்த்தையை அவள் கனப்படுத்தவில்லை, ஆண்டவருடைய வார்த்தை பெரிதாக அவள் நினைக்கவில்லை. ஆண்டவர் ஒரு மூலையில் உட்கார்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார், இவள் ஒரு மூலையில் உட்கார்ந்து ஆண்டவருக்காக தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் நினைத்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை அவள் கனம் பண்ணவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவருக்காக நாம் ஓடலாம், ஆண்டவருக்காக நாம் பணி செய்யலாம், ஆண்டவருக்காக நாம் ஊழியம் செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எவ்வளவு கனம் பண்ணுகிறோம் என்பதை பொறுத்துதான் ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்கிறாரா இல்லையா என்பது பொறுத்து. ஆண்டவர் மரியாதை அவர் அங்கீகரித்தார். ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய பாதத்தில் அமர்ந்து பொறுமையாக அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆமென். அவர்கள் வசனத்தை கேட்டார்கள், ஆனாலும் விசுவாசம் இல்லாமல் அவர்கள் கேட்டபடினாலே அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எவ்வளவு கனம் பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். When we honor the word, we are honoring God himself. Hallelujah. அப்ப முதலாவது படி ஆண்டவருடைய வார்த்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், எப்படி ரிசீவ் பண்ணுகிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து இரண்டாவதாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் ஏற்றுக்கொண்ட ஆண்டவருடைய வார்த்தை குறித்து நாம் ஏதாவது செய்ய வேண்டும். We must do something, we must do the word என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனங்களை வாசிக்கிறோம். அவன் தன்னை பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாக்கிய பூரண பிரமாணத்தை முற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவனா